சிவச்சிதம்பரம் 276 பாடல் பெற்ற தலங்களில் திருஞான சம்பந்தரால் கடைசியாய் பாடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட 276வது கடைசி தலத்தில தான் இப்ப நம்ம இருக்கோம். மொத்தமா தேவார பாடல் பெற்ற தலங்கள் 274. பின்னால 1932ல 2 தலங்களை கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்று திருவிடைவாய், மற்றொன்று நம்ம இப்ப இருக்கிற இந்த கிளியனூர் அகத்தீஸ்வரர் திருக்கோயில். 1932ல் சித்தாந்தம் என்ற பத்திரிகையில் ஜானகிராம் முதலியார் என்ற ஒருவர் இந்த 2 தல பதிகங்களை வெளியிட்டார். அச்சமயத்தில் இந்த தலங்களில் புதைந்து கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் திருஞான சம்பந்தர் பெருமானின் பதிகங்கள் காணப்பட்டது. அதற்கு பிறகுதான் 274 தலங்கள் 2 தலம் சேர்த்து 276 தலங்களாய் ஆனது. அகஸ்திய முனிவர் பிரதிஷ்டை செய்ததால் இந்த சிவபெருமான் அகத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அன்னை அகிலாண்டேஸ்வரியாக அருள் பாலிக்கின்றார். 4 சன்னதிக்கு முன் தல விருட்சமான வன்னி மரம் உள்ளது. பல்லவ மன்னர்கள் ஆட்சியில் வெறும் சிவலிங்கம் மட்டுமே உள்ள இந்த இடம் பின் சோழர்களால் கல் கோவிலாக கட்டப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டது. காசியில் உள்ள அமைப்பு போலவே கோயிலுக்கு முன் தல தீர்த்தமும் அதற்கு அருகில் மயானமும் அமைந்துள்ளது. இறைவனின் லிங்கபானம் கிளிமுக வடிவில் உள்ளதால் திருஞான சம்பந்தர் இறைவனை கிளி என்ன ஊரானே கிளி என்ன ஊரானே என்று போற்றி மொத்தம் 11 பதிகங்கள் பாடியுள்ளார். மகா சிவராத்திரி அன்று அர்த்த ஜாமத்தில் அம்பாளின் கருவறை கதவு 1 மணி நேரத்திற்கு சாத்தப்படும். அச்சமயம் நந்தி பகவானே வந்து இத்தல இறைவியை வழிபாடு செய்வதாக ஐதீகம் உள்ளது. அதற்கு பிறகுதான் 4ஆம் கால பூஜை நடத்தப்படுகிறது. அதற்கு அடையாளமாக அம்பாள் திருவடிக்கு முன் நந்தி பகவான் பூஜை பண்ண இடத்தில் ஒரு திருசுவடு இன்னும் உள்ளது. அம்பாளை தரிசனம் பண்ணும் பொழுது பக்தர்கள் கண்டிப்பாக அந்த திருசுவடை பார்த்து பிறவி பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிவா திருச்சிற்றம்பலம்.